ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் பார்க்க போகிறோம். ரசம் பொதுவாக தக்காளி பழம் போட்டு செய்வோம். என்ன டிஃப்ரெண்ட்டாக ரோஜா பூசை போட்டு செஞ்சுருக்கேன். இந்த ரசம் வச்சிங்கன்னா இனி இந்த ரசத்தை தான் அடிக்கடி வீட்டில் செய்வேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், நல்ல மிளகு, மல்லி ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகா 3, பூண்டு 4 பல், வெட்டி வச்ச தக்காளி 2, அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்குங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு வாணலி ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த ரச விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்றது வரைக்கும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படி வற்றணும், அது வரைக்கும் வதக்கணும். ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுப்புலேருந்து ரசத்தை இறக்கிடுங்க. இறக்கிட்டு ரசத்தை அரை மணி நேரம் ஆற வைக்கணும். 4 நாட்டு ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை உறுத்துக்குங்க. உறுத்துட்டு ஆறின ரசத்து மேலே அப்படியே தூவுங்க. தூவிட்டு 10 நிமிஷம் கழித்து பரிமாறுங்க. அப்போ தான் அந்த ரோஜாப்பூவோட ஸ்மெல்லெல்லாம் அந்த ரசத்துக்குள்ளே இறங்கும். இப்போ நம்ம ரசம் தயாராகிடுச்சு. நன்றி, வணக்கம்.